ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ப்ரொமோ 3 ஒன்று வந்திருக்கும். அதில் வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு ஏதோ ஒன்று பேசுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு ஏதோ பேசுனா இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாமல் பண்ணாதீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கலாச்சிருப்பாங்க. உடனே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து எஸ் ப்ளீஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்கன்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே ஒரு முறைச்சிருப்பாங்க. இது ஒரு ப்ரொமோ போட்டவொன்னே நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறவங்க அடாவடித்தனம் பண்ண விஜய் பார்வதி அடக்கிய திவ்யா அப்படி இப்படின்னு என்னமோ வெறும் அந்த பொண்ணு மட்டும் தான் வந்து அந்த கோட்டை வந்து அசிங்கப்படுத்திட்ட மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு பண்ணுவாங்களே. எப்பயுமே விஜய் பார்வதிக்கு எதிராக வந்து எதாவது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்போ நடந்த விஷயத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல. என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த பொண்ணு எதுக்காக சொல்லியிருக்கு தெரியுங்களா? 2 பேருக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம். என்ன பண்ணுவாங்க? அதனால் மைக்கில் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க 2 பேருமே. பிக் பாஸ் சீக்கிரமாக கொஞ்சம் கதவை திறக்க சொல்லுங்கள், சீக்கிரம் இந்த இதை முடிக்க சொல்லுங்கள். அதனால தான் நடுவில் பிக் பாஸ் நிறுத்திட்டு 2 பேர் மட்டும் போங்க, இப்போ கதவை திறக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்ச திவ்யா போயிட்டு பேசுகிறாங்க, ஏக்கர் கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஜட்ஜின்னு நினச்சிருக்காங்களா இல்லை கண்டஸ்டன்ட் நினச்சிருக்காங்கன்னு தெரியல. கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போதே வந்து அந்த ஜெயிலில் போடும்போது எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்குனதுக்கப்புறம் இந்த அம்மா தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா யார்கிட்டம்மா பேசிகிட்டு இருக்கேன்? நான் என் கூட பேசிகிட்டு இருக்கேன்றாங்க. அந்தளவுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அது முடியாமல் இங்கே வந்துட்டு வக்கீல் மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல. அப்படியே அந்த வினோத் மேலே ஃபுல் வன்மத்தை கக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. என்ன பண்ண முடியும்? நீ பேசுறதை கேட்குறதுக்காக நாங்கள் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு பாத்ரூம் வருதுமா அடக்கி முட்டிக்கிட்டு இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் அவங்க அட்டகாசம், அவங்க பண்ண அட்டகாசத்தை விட இந்த விஜய் பார்வதி ஹேட்ரஸ் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க. ஒட்டோ ஜப்பா அந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்குலாம் சரியான ஒரு மரண அடி அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ எல்லாருக்கும் மூஞ்சி அசிங்கமாக போச்சு. நடந்த விஷயங்கள் வேறு, இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. அது ப்ரொமோவை பார்த்தோன்னே பொங்கிடுறது. ஒட்டோட்டோடா நானே நிறைய சில பேர் பார்க்குறோம், அந்த கமெண்ட்ஸில் அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளை காணோம், எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டாங்க, ஊரை விட்டு ஓட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல. பட் எது எப்படியோ அமித் அவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும். திவ்யா வந்து சுத்தமாக அந்த ஜட்ஜுக்கு சூட்டபிளே கிடையாது, அதுதான் சொல்லி ஆகணும். வெரி ஒஸ்ட் த கோர். ஏன்னா அந்த ஜட்ஜுன்றவங்க பார்த்திங்கன்னா அங்கே என்ன வாதாடுறாங்களோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் தவறு, உள்ளே வந்து நம்ம கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது தெரியும். ஆனால் அங்கே வந்து அந்த பாயிண்ட்ஸ் வச்சு பேசணும். நம்மளுக்கும் தெரியும் வினோத்தை வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து திவாகர் வெளியே போனதுக்கு நம்மளும் பேசியிருக்கோம். ஆனால் அங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும்ல. இது வந்து கோர்ட்டுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. இதில் வேறு இவங்க பேசிட்டே இருக்க பிக் பாஸ் வந்து நடுவில் இது பண்ணி அந்த பிரேக்கை விட்டு ரெஸ்ட்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் மன்றத்தை ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க வேறு தீர்ப்பை சொல்லி அதுக்கப்புறமும் திரும்ப இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ் நான் ஏதாவது பேசிக்கலாமான்னு. போதும், கேஸ் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு விட்டார். இப்போ யாருக்கு அசிங்கம்? விஜய் பார்வதி தெம்பாக போயிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்களுக்கு தான் அசிங்கம், மொக்க வாங்கிட்டாங்க. இதில் வேறு வினோத்தோட பேண்ட் பக்கத்தில் கையை விட்டோடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. பெரிய பூகம்பமே வெடிச்சு போச்சு. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சும்மா அவதூறு பரப்புகிறாங்களா விஜய் பார்வதி இந்த ஹேட்டர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் செம மொக்க. பாய் நண்பர்களே.